அக்காவுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று நான், அம்மா, அப்பா மூவரும் கூடி பேசி முடிவு செய்தோம். ஆனால் அக்கா என்ன நினைக்கிறாள், இதற்கு ஒப்புக்கொள்ளுவாளா மாட்டாளா என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவளை இப்படியே விட்டுவிடவும் முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன் அக்காவுக்கும் சரவணனுக்கும் திருமணம் நடந்தது. வீட்டில் பார்த்து நடத்தி வைத்த திருமணம்தான். முதலில் பார்த்த மாப்பிள்ளையையே அக்கா ஓகே சொல்லிவிட்டாள். அதனால் அவளது திருமண முயற்சியில் அதிகம் சிரமம் இல்லாமல் போனது. மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்புதான். ஆனாலும் அக்கா அதை ஒரு பெரிய குறையாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அது எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஒருவேளை அம்மாவின் வளர்ப்பு அப்படியா? கல்யாண பேச்சு கூட அவளாகவே எடுக்கவில்லை, அம்மாதான் ஆரம்பித்தாள். அக்கா அவள் பாட்டுக்கு வேலைக்கு போவதும், வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தால் ஆபீஸ் வேலையை வீட்டிற்கு கொண்டு வந்து செய்வதும், இப்படி அதிலேயே அதிக நேரத்தை செலவிட்டாள். ஒரு சீரியல் பார்க்க மாட்டாள், பேப்பர் படிக்க மாட்டாள், குறிப்பிட்ட உணவின் மீது ஆசைப்பட மாட்டாள். இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்கிற எந்த வரையறையும் வைத்து கொள்ள மாட்டாள். இத்தனைக்கும் அக்கா நல்ல சிவப்பாக அழகாக இருப்பாள். எந்த உடை அணிந்தாலும் பளிச்சென்று இருக்கும் அவளுக்கு. எதன் மீதும் பற்றி இல்லாத அக்காவிடம் ஒரு நாள் அம்மா, யாரையாவது லவ் பண்றியா மல்லிகா என கேட்டாள். ஏம்மா அப்படி கேட்குறீங்க? இல்லை, எப்பவுமே மூடியாகவே இருக்கிறியே, இந்த வயசுல ஒரு பொண்ணு கலகலப்பா இருக்க வேண்டாமா? அதற்கு காரணம் மெச்சூரிட்டிமா. அதனால தான் எல்லா விஷயத்திலையும் மனசு இது போதும்னு முடிவு எடுக்குது. அவளது பதிலை கேட்டு நானும் அம்மாவும் ஆச்சரியப்பட்டோம். அம்மா, எதுக்காக கேட்டேன்னா, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். சரிம்மா, நீங்கள் பாருங்க, நான் எந்த பையன் மேலேயும் ஆசைப்பட்டதில்லை. இப்போ யோசிச்சா எனக்கே கூட ஆச்சரியமாகத்தான் இருக்குது. அவளது அந்த பதில் எங்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை தந்தது. அக்கா அழகாக சிரித்தாள். கன்னத்தில் குழி விழும். இடது பக்கம் தெற்றுப்பல்லும் தெரியும். ஒரு சாயலில் பார்த்தால் பன்னீர் புஷ்பங்கள் சாந்தி கிருஷ்ணாவையே நினைவுபடுத்துவாள். அக்கா தந்த சம்மதத்தின் பேரில் அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தாள். அதற்கு முன்னதாக அக்காவிடம், மாப்பிள்ளைக்கு எந்தெந்த தகுதி இருக்கணும்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கிறியா என கேட்டாள். ஒரு ஐடியாவும் இல்லைம்மா, நல்ல மாப்பிள்ளையா இருந்தா போதும், அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். அக்கா அந்த முதல் மாப்பிள்ளை சரவணையே ஓகே பண்ணினாள். அவரும் அக்காவை போலவே நல்ல மனிதர்தான். நிறம் மட்டும்தான் கொஞ்சம் குறைவே தவிர குணத்தில் சொக்கத்தங்கம். அவருக்கும் அக்காவுக்கும் ஜாதக பொருத்தம் பொருந்தி வந்ததும் பெண் பார்க்கும் படலம் தொடங்கியது. அதுவும் ஓகே ஆன பிறகு அவர் எங்களிடம், எனக்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க, கல்யாண செலவை ஆளுக்கு பாதியாக ஏற்றுக்கலாம். ஒரே ஒரு கோரிக்கை, கேட்ரிங்கை மட்டும் என் சாய்ஸில் விட்டுடுங்க. ஏன்னா சாப்பாட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. வயிறு நிறைஞ்சாதான் மனசு நிறையும், மனசு நிறைஞ்சா நம்மளை குழுகுலுன்னு வாழ்த்திட்டு போவாங்க என்றார். அவர் சொன்னதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படியே ஒப்புக்கொண்டோம். கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது. அக்காவையும் மாப்பிள்ளையையும் 2 நாட்கள் ஏற்காட்டுக்கு அனுப்பி வைத்தோம். அவர்களை அனுப்புவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது. 2 பேருமே சேர்ந்தாற்போல, எதுக்கு அனாவசிய செலவு, இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமே என அடம் பிடித்தார்கள். நானும் அம்மாவும் வற்புறுத்தி அவர்களை ஒப்புக்கொள்ள செய்தோம். ஏற்காட்டிலிருந்து திரும்பியதும் இருவரது முகத்திலும் அப்படியொரு பூரிப்பு. நாங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே அங்கு எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அக்கா அம்மாவிடம், தேங்க்ஸ்மா, எனக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை தேடி தரல, அப்பாவையே திரும்ப கொடுத்துருக்கிறீங்க. என்னை அங்குலமா அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டார். மல்லின்னு உருகி தள்ளிட்டார். நான் ரொம்ப லக்கிமா என்றால் கண்களில் சந்தோஷம் பொங்க. கேட்குறதுக்கே சந்தோஷமா இருக்குதுமா. இதைவிட பெற்றவங்களுக்கு வேற என்ன வேணும்? அந்த நன்றியை கடவுளுக்குத்தான் சொல்லணும். பின் அக்கா மாப்பிள்ளையுடன் அவரது ஊருக்கு கிளம்பி போனாள். அவளை பிரிவது என்பது எங்களுக்கு கஷ்டமான காரியமாகத்தான் இருந்தது. வீட்டில் ஒரு நபர் திடீரென இல்லாமல் போனது வீடே வெறிச்சோடியது போல காணப்பட்டது. அம்மா பழக்க தோஷத்தில் அக்காவின் அறையை பார்த்து, மல்லிகா சாப்பிட வரலையா என 2 முறை கூப்பிட்டு விட்டாள். நான் எப்பொழுதாவது அவளிடம் சண்டை போடுவேன். அதற்கு வழியில்லாமல் இப்பொழுது தவித்து போனேன். அப்பா 7 மணி ஆனால் வாசலை பார்க்க ஆரம்பித்தார். அதுதான் அக்கா வேலை முடிந்து ஆஃபீஸிலிருந்து திரும்புகிற நேரம்.
இந்த சூழலிலிருந்து மாற நாங்கள் பெரும்பாடுபட்டோம். 1 மாதம் கழித்து அக்கா ஊரிலிருந்து எங்களை பார்க்க வந்திருப்பாள். அம்மாவை பார்த்ததும் கட்டி அணைத்து கொண்டாள். இருவரது கண்களும் லேசாக கலங்கின. எப்படிம்மா இருக்குது புகுந்த வீடு என கேட்டாள் அம்மா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க யாரும் ஞாபகமே வரல. அந்த அளவுக்கு அவரும் அத்தையும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல. சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலை பற்றி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எவ்வளவு உன்னதமான ஒரு உணர்வுன்னு எனக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போனால் இரவு 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுறாரு. என்னை ஒரு நிமிஷம் கூட அவரும் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. அங்கே இங்கன்னு எங்கேயும் சுத்தாம டான்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டார்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரொமான்ஸ் தான். அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இப்போ கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் அவரை பிரிஞ்சு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் புறப்படுற வரைக்கும் என் கையை விடவே இல்லை. அத்தை அவங்க பங்குக்கு லட்டு ஜாங்கிரின்னு சுட்டு கொடுத்து விட்டுருக்குறாங்க. நீயும் அப்பாவும் செஞ்ச புண்ணியம்தான் என அக்கா புகழ் பாட எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. அக்காவின் வாழ்வையில் எதிர்பாராத அந்த விபத்து நிகழ்ந்தது. மாப்பிள்ளை ஆஃபீஸ் முடிந்து வீடு திரும்பும் பொழுது ஒரு லாரி அவர் மேல் மோதியது. பைக்கிலிருந்து தூக்கி வீசப்பட்டவர் அந்த இடத்திலேயே இறந்து போனார். அக்கா கலங்கி போனாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல எங்களிடம் வார்த்தையே இல்லை. அவளது கனவு வாழ்வும் கலைந்து போனது. அதிலிருந்து அவள் யாரிடமும் சரியாக பேசுவதில்லை. அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். வாழ வேண்டிய வயதில் அவள் வாழ்க்கை இப்படி முடங்கி கிடப்பது அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பெரும் பாரமாகிவிட்டது. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்கிற முடிவை 6 மாதம் கழித்து எடுத்தோம். எனக்கு மாலதி என ஒரு சித்தி இருக்கிறாள். அம்மாவின் தங்கைதான். கல்யாணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 5 வயது இருக்கும் பொழுது அவரது கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். சித்தியும் அக்காவை போல் முடங்கித்தான் போனாள். அவளும் சித்தப்பாவும் ஒருவருக்கொருவர் அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள். சித்தப்பா எந்த முடிவையும் தனித்து எடுக்க மாட்டார். சித்தியிடமிருந்து அவருக்கு சிக்னல் கிடைக்க வேண்டும். ரங்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டுக்கு சித்தியின் பெயரையே வைத்தார். அந்த வீட்டை சுற்றி பார்ப்பதற்கே அரை நாள் தேவைப்படும். தெருவில் போகிறவர்கள் ஒவ்வொரு நிமிடமாவது நின்று திரும்பி பார்த்து விட்டுதான் போவார்கள். அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அதே சமயம் அவ்வளவு பெரிய வீட்டில் வசிக்கிறோம் என்கிற தலைக்கணமோ சித்திக்கும் சித்தப்பாவிற்கும் ஒரு துளி கூட இருந்ததில்லை. எளிமை என்றால் அப்படி ஒரு எளிமை. அம்மா என்றால் அன்பு என்று எப்படி தெரிகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை. அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துவிட்டது. ஒரு நாள் சித்தப்பா மஞ்சள் காமாலை நோய் வந்து படுத்த படுக்கையானார். அதன் பின் அவர் எழுந்திருக்கவே இல்லை. 1 வாரத்தில் இறந்தும் விட்டார். அவர் இறந்ததால் அந்த வீடு மனாதையாக்கப்பட்டது. தினமும் சித்தப்பா போட்டோ முன் உட்கார்ந்து சித்தி அழுது கொண்டே இருந்தாள். என்ன வார்த்தையை கொண்டு ஆறுதல் சொல்ல முடியும்? இழந்தவர்களுக்குத்தானே அதன் முழு இழப்பும் வலிமையும் தெரியும். 1 வருடம் அப்படியே தான் இருந்தாள். 1 வருடம் கழித்து தாத்தாவும் பாட்டியும் அவர்களுக்கு வேறு கல்யாணம் செய்து வைக்கலாம் என முடிவெடுத்தார்கள். சித்தியோ ஒப்புக்கொள்ளவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் கடைசி வரைக்கும் வாழ்வது கஷ்டம். அதுவும் நீ ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறே. நாளைக்கு அதுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யம்னா அப்பா ஸ்தானத்திலிருந்து செய்ய வேண்டும் அல்லவா? இதை எமோஷ்னலாக பார்க்குறதை விட ப்ராக்டிக்கலாக பாரு. அதுதான் உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இன்னும் 1 மாதம் வேணும்னாலும் டைம் எடுத்துக்கோ. நல்லா யோசி. அதுக்கப்புறம் உன்னோட முடிவை சொல்லு என அவளுக்கு அறிவுரை கூறினார்கள். 1 மாதம் கழித்து சித்தி அரைமனதோடு சம்மதித்தாள். அவளை விட 3 வயது மூத்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஒட்டியும் மட்டாமலும் அந்த மாப்பிள்ளையுடன் வாழ்க்கையை தொடங்கியவள் இப்பொழுது 2வது குழந்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாள். அதுபோல அக்காவுக்கும் செய்ய வேண்டும் என்பதே எங்களது ஆதகமாக இருந்தது. யோசித்து ஒரு நாள் அம்மா அக்காவிடம் விஷயத்தை ஓப்பன் பண்ணினாள். அக்கா அதை உடனடியாக மறுத்தாள். அம்மா, சின்ன வயசு, எதையும் சமாளிச்சிடலாங்கிற தைரியம் இப்ப இருக்கும். ஆனால் வயது ஆக ஆக துணை ரொம்ப அவசியம் என்றாள். அக்காவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. தயவு செய்து என்னை மன்னிச்சு விடுமா. இந்த பிறவியிலே எனக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான் கணவர். அவரோட வாழ்ந்த 2 மாத
கொடுத்த வாழ்க்கையே எனக்கு ஆயுசுக்கும் போதும். அந்த இடத்தை சத்தியமா இன்னொருத்தரால நிரப்பவே முடியாது. அப்பா நீ சின்ன வயசுல அப்பா இறந்திருந்தா நீ அந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கறதும் வழிதான். உன்னோட சின்ன வயசுல இப்போ அப்பா செத்து போயிருந்தார்னா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? இதை கேட்ட மகளின் கேள்வியால் அம்மா அதிர்ந்து போய் பார்த்தாள். நானும் அக்கா என கத்தினேன். கத்துடா, கஷ்டங்கிறது அவங்கவுங்களுக்கு வரும்பொழுதுதான் புரியும். சித்திக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ எனக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? ஆனா உனக்கு அப்படி நடந்திருந்தா இப்படி ஒரு முடிவை நீ எடுத்திருப்பியாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. முடியாதுல்ல. எங்கேயோ பிறந்து வந்த இந்த உலகத்துல கணவருக்கு ஈடு இணை வேற எதுவும் இல்லை. நினப்பு வெளியில இருந்தா தொடச்சி விட்டுடலாம்னா உள்ளுக்குள்ள சொரக்குது. என்ன பண்ண முடியும்? அதையும் மீறி தொடச்சி விடணும்னு நினைச்சா அந்த நிமிஷமே நான் செத்துடுவேன்மா. அவளது பதிலை கேட்டு நாங்கள் செய்வதறியாது திகைத்து போய் நின்றோம். நான் ஏற்கனவே பார்த்த வேலைக்கு மறுபடியும் போகலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு அது எனக்கு ஆறுதல் தரும்னு நம்புறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. யாரும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என அவளது முடிவை தீர்மானமாக சொன்னாள். ஒரு சிலர் வாழ்க்கையில் தான் நேசித்தவர்களை தவிர வேறு ஒருவருக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். சிலர் இதை பிடிவாதம் என நினைக்கலாம், எப்படி வாழ முடியும் என நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அவர்களின் தைரியத்தால் வாழ்ந்து காட்டுவார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.